பொருட்பால் அதிகாரம் 37 பன்னெறி என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலந்தரும் நாளடியார் 400 என் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. மெய்யியலில் நெறிமுறை வாழ்க்கை சிறப்பை தரும். பன்னெறியோடு, அதாவது பலவித ஒழுக்க முறையோடு வாழ்க்கையை அமைத்து கொண்டால் வாழ்க்கை நலமாக அமையும். நாலடியார் பொருட்பால் அதிகாரம் 37 பன்னெறி பாடல் 361 முதல் 365 வரை உள்ள பாடல்களின் பொருள்களையும் சிந்திப்போம். பொருட்பால் அதிகாரம் 37 பன்னெறி பாடல் 361. மழை திளைக்கும் மாடமாய் மாண்பமைந்த காப்பாய் இழை விளக்கு நின்று இமைப்பின் எண்ணாம் விளைதக்க மாண்ட மனையாலை இல்லாதான் இல் அகம் காண்டற்கு அரியதோர் காடு. மேகம் தவிழும் மாடி உள்ளதாய் சிறப்புமிக்க காவல் உடையதாய் அணிகளே விளக்காக நின்று ஒளி வீசுவதாய் இருப்பினும் மாட்சிமை பெற்ற மனைவியை பெற்றில்லாதவனுடைய இல்லம் என்ன பயனுடையது? அது பார்க்கக்கூடாத சுடுகாடே ஆகும். பாடல் 362. வழுக்கனைத்தும் இல்லாத வாழ்வாய் கிடந்தும் இழுக்கனைத்தாம் பெறுவராயின் இழுக்கனைத்தும் செய்குரா பாணி சிறிதேய சின்மொழியார் கையுறா பாணி பெரிது. தளர்வில்லாத கொடிய வாள் வீரரின் காவலில் இருந்தாலும் மகளிர் ஒழுக்கம் தவறுதலை மேற்கொள்வராயின் சில சொற்களே பேசும் அம்மகளிர் குற்றம் செய்யாதிருக்கும் காலம் சிறிதே, ஆனால் ஒழுக்கம் இல்லாத காலமோ பெரிதாம். பாடல் 363. எரியென்று எதிர் நிற்பால் குற்றம் சிறுகாலை அற்றில் புகாதால் அரும்பிரி அட்டதனை உண்டி உதவாதால் இல்வாழ் பேய் இம்மூவர் கொண்டானை கொள்ளும் படை. கணவன் சொல்லுக்கு அஞ்சாது அடி என்று எதிர்த்து நிற்பவள் யமன். காலையில் சமையல் அறைக்கு போகாதவள் போக்கற்கரிய நோய். சமைத்த உணவை தராதவள் வீட்டில் இருக்கும் பிசாசு. இந்த பெண்கள் மூவரும் கொண்ட கணவனை கொல்லும் கொலைக்கருவிகள் ஆவர். பாடல் 364. கடியென கேட்டும் கடியான் வெடிபட ஆர்ப்பதும் கேட்டும் அது தெளியான். போர்த்துமோர் இற்கொண்டு இனி திருவும் ஏமுறுதல் என்பவே கற்கொண்டு எரியும் தவறு. இல்வாழ்க்கை நீக்கிவிடு என்று பெரியோர் சொல்ல கேட்டு அதை நீக்காதவனாய் தலை வெடித்து போகும்படி சாப்பரை ஒலிப்பதை கேட்டு இல்வாழ்க்கை நிலையில்லாதது என தெரிந்து கொள்ளாதவனாய் மறுபடியும் ஒருத்தி மணந்து கொண்டு இன்புற்றிருக்கும் மயக்கம் ஒருவன் கல்லை எடுத்து தன் மேலேயே எரிந்து கொள்ளும் தவறு போன்றது என கூறுவர் சான்றோர். பாடல் 365. தலையே தவ முயன்று வாழ்தல் ஒருவர்க்கு இடையே இனியார்கண் தங்கள் கடையே புணராதென்று எண்ணி பொருள் நசையால் தம்மை உணரார் பின் சென்று நிலை. தவத்துக்குரிய செயல்களில் முயன்று வாழ்வது தலையாய நிலையாகும். இனிய குணம் பொருந்திய மனைவியுடன் இல்வாழ்க்கையில் ஈடுபடுதல் இடைப்பட்ட நிலையாகும். கிடைக்காது என தெரிந்தும் பொருள் ஆசையால் தமது பெருமையை அறியாதவர்களின் பின்னே போய் நிற்பது கடையாய கீழான நிலையாகும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாலடியாரில் உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் நாலடியார் 400 பொருட்பால் அதிகாரம் 37
உரையாற்றியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் ஜெல்லாதனையா அவர்கள். நன்றிகளையே மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.